ஏஜ் சார் நீங்க. ஒரு வயசுக்கு மேல அவங்களுக்குன்னு யாருமே இல்லைனாலும் சொத்தை பாதுகாக்கணும், காசை பாதுகாக்கணும்னு எல்லாரும் சுயநலமா தான் யோசிப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிறகு அவங்க சொத்தை அனாதையா போயிடும். இருந்தாலும் வாழும்போது யாருக்கும் கொடுக்கூடாதுன்னு தான் இருக்காங்க. மேடம் உங்களை அன்னைக்கு கூட்டு வர சொன்னப்போ ரொம்ப தயங்கினாங்க. நான் கூட சார் ஏதோ ரொம்ப கோவக்காரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே சார். சார், நம்ம என்னத்தை சார் கொண்டு போக போறோம்? வாழும்போது 4 பேருக்கு பயனுள்ள மாதிரி வாழணும் சார். மனைவி சொல்லே மந்திரம்னு சொல்லுவாங்க. என் வைஃப் சொல்லி நான் எதையும் தட்டுனதில்லை. அவங்க குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொன்னாங்க. நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அன்னையில இருந்து இவன் தான் என் சன். சூப்பர் சார். மேடம் உங்களுக்கு ஏத்தவங்களா தான் இருக்காங்க. ஒரு நிமிஷம். மேடம், மேடம் அவர் நம்பணும்னு தான் மேடம் இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேன். முறைக்காதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஓவரா பேசுறீங்க. வெளியில வாங்க, பேசிக்கிறேன். சார், உங்க மேரேஜ் சர்டிபிகேட், மேரேஜ் போட்டோ ரெண்டையும் கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி அதோட போட்டோ காப்பி அட்டாச் பண்ணி கொடுங்க. என்ன சார் இப்படி பாக்குறீங்க? டாக்குமெண்ட் எதுவும் எடுத்துட்டு வரலையா? ஓ சரி, மேரேஜ் இன்விடேஷன் இருந்தா கூட போதும். அதை வச்சு நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிடுவேன். அது இருக்குங்களா? அது இன்விடேஷன் எதுவும் இல்லையா சார்? தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களது லவ் மேரேஜ். அதுவும் லாங் ago நடந்தது. இப்ப போய் டாக்குமெண்ட் கேட்டா எப்படி? ஏன் சார், மேரேஜ் போட்டோ கூடவா இல்ல? எல்லாமே இருந்துச்சு சார். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வெள்ளத்துல வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு சார். அது எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. இப்ப நினைச்சாலும் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது சார். என்ன சார் இது, இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, உங்களுக்கு போய் சோதனைக்கு மேல சோதனையா வருது. ஆனா சார், இங்க டாக்குமெண்ட் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதே. சும்மா கழுத்துல மஞ்சள் கயிறு கட்டிட்டு போலியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வந்து குழந்தைய தத்தெடுத்துட்டு போற சில ஃப்ராடுங்கெல்லாம் இருக்காங்க. அதான் உங்களை மாதிரி உண்மையான கப்புள்ஸையும் சந்தேகப்பட வேண்டியதா இருக்கு. சார், நீங்க தப்பா நினைக்கலனா வேற ஏதாவது வழி இருக்கா? ஒரு வழி இருக்கு சார். நான் சொல்ற போய் பாருங்க. இந்த பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு. மேடம், எல்லாமே லீகல் தான். நீங்க உண்மையான கப்புள்ஸ்னு எங்களுக்கு தெரியும். ஆனா கவர்மெண்ட்டுக்கு பேப்பர் தானே முக்கியம். அதுக்கு தான் கேக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். நர்ஸ், நீங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் ஒர்க் பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நீங்க குழந்தைய நர்ஸ் கிட்ட கொடுங்க, அவங்க பார்த்துப்பாங்க. அதான் சொல்றாருல, கொடுங்க. குடுமா, நம்ம போய் வெளியே வெயிட் பண்ணுவோம். பத்திரம் நான் பாத்துக்கிறேன் சார். கொடுங்க. வாங்கிக்கோங்க. அரடே, தம்பதிங்கன்னா இப்படிதான் இருக்கணும். என்ன ஒரு அந்யோன்யம். நீங்க போய் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிட்டு வாங்க. வரும்.
மேடம், இந்த மாதிரிலாம் ப்ரூஃப் கேட்பாங்கன்னு நீங்க முன்னாடியே சொல்லிருந்தா அழகா ஸ்கெட்ச் போட்டு ப்ராப்பரா ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பேன்ல. நீங்க ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கு எப்படி தெரியும்? அந்த ஆள் இப்பதானே எல்லாத்தையும் கேக்குறாரு. இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. லவ் மேரேஜ் பண்ணமா? அப்புறம் ப்ரூஃப் எல்லாம் வெள்ளத்துல போயிடுச்சா? அப்புறம் பையன் மாதிரி பாத்துக்கிறீங்களா? அப்படிலாம் சொல்றீங்க? மேடம், எனக்கு ஒரு பாலிசி இருக்கு. எதை பண்ணாலும் அதை பெர்ஃபெக்ட்டா பண்ணணும். நீங்க அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல, இங்க சில பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல ஏமாத்தி குழந்தைய கடத்துறாங்களா? அந்த மாதிரி அவர் நம்மளையும் நினைச்சிட்டா? அதனாலதான் நான் ஒழுங்கா நடிச்சேன்ல. அவர் திடீர்னு மேரேஜ் சர்டிபிகேட் கேட்ட உடனே எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. நான் சும்மா ஏதோ ஒரு ஃப்ளோல அப்படியே பேசிட்டேன். நாம ஏன் சார் அப்படிலாம் பண்ணணும்? நாம ஒன்னும் அந்த குழந்தை கடத்திட்டு போறதுக்காக வரலையே. அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தர்றது தானே நம்மளோட நோக்கமே. அதுக்கு தானே அவனை வளர்த்துட்டு இருக்கோம். நீங்க அப்படி இருக்கலாம் மேடம். நான் சட்டத்துக்கு பாசம், அன்பு இதெல்லாம் முக்கியம் இல்லை. சொல்ல போனா உண்மை கூட முக்கியம் இல்லை. அவங்களுக்கு தேவை ஒரு பேப்பர், ஒரு டாக்குமெண்ட், அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு நம்ம கணவன் மனைவி இல்லைன்னு தெரிஞ்சா குழந்தைய இமீடியட்டா ஹோமுக்கு கூட்டு போயிடுவாங்க. டென்ஷன் ஆகாது. அவங்க அப்படி செஞ்சா உங்களால இருக்க முடியுமா? இல்ல அவன் தான் உங்களை பிரிஞ்சு இருப்பானா? உங்களுக்கு சந்தேகம் வராத மாதிரி நான் கொஞ்சம் ஓவரா பண்ணாலும் பண்ணலாம். வேற என்ன பண்றது? இருந்தாலும் கொஞ்சம் ஓவரா தான் போறீங்க. மேடம், இப்ப வரவனு நம்மளை நம்பணும். இல்லைன்னா கவுன்சிலர் கிட்ட போய் அவன் நம்மளை தப்பா சொல்லிட்டான்னா அவ்வளவுதான், மொத்தமா முடிஞ்சு போச்சு. வணக்கம் சார், என் பேர் செந்தில்குமார். கவுன்சிலர் சொல்லியிருப்பாரு. கவுன்சிலர் சொன்னார் சார், உங்ககிட்ட டாக்குமெண்ட் எதுவுமே இல்லைன்னு. ஆமா சார், நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணணும். பொதுவாக நான் யாரையுமே வெரிஃபை பண்ணாம இந்த வேலையை செய்யறது இல்லை. ஆனா உங்க கேஸ் ரொம்ப அர்ஜென்ட்னு கவுன்சிலர் சொன்னாரு. அதனால நான் தூரமா நின்று நீங்க ரெண்டு பேரும் உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபானு வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். மேடம் பேச பேச நீங்க வாயை மூடிக்கிட்டு அமைதியா நின்னீங்க. இதுலயே தெரியுது நீங்க ரெண்டு பேரும் உண்மையான கப்பல்ஸ் தான்னு. தான் ஒய்ஃபை எதிர்த்து பேசுற ஹஸ்பண்ட் உலகத்திலே கிடையாது. சார், உங்க பேர் சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணன். சார், உங்க ஒய்ஃப் பேரு? லக்ஷ்மி மேடம். புருஷன மரியாதையா சார்னு சொல்ற பொண்டாட்டியை தான் பாத்திருக்கேன். ஆனா ஒய்ஃப மேடம் போட்டு கூப்பிடுற புருஷனை இப்பதான் பாக்குறேன். ஓகே சார், நீங்க வெளியே போனீங்கன்னா செகண்ட் லெஃப்ட்ல மாணிக்கம் ஸ்டுடியோன்னு ஒன்னு இருக்கும். அங்க நீங்க போங்க. நான் போன்ல எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அவர் உங்களுக்கு மேரேஜ் டைம்ல எடுத்த மாதிரியே போட்டோ எடுத்து கொடுத்துருவாரு. அதை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்தாங்க சார். ஓகே சார், அப்ப நான் வரேன். தேங்க்யூ. என்ன மேடம், போலாமா?
என்ன மேடம் அப்படி பாக்குறீங்க? என்ன அடையாளம் தெரியலையா? அதெல்லாம் நல்லா தெரியுது. என்ன வேஷம் இது? ஷோ மேடம், இதுதான் ரிசப்ஷன் ட்ரெஸ். கல்யாண போட்டோனா ரிச்சா தெரிய வேண்டாம், அதுக்கு தான் மேடம் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் ரியலா இருக்கும். சார், நம்ம எடுக்க போற போட்டோ இன்னைக்கு இது இல்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன ட்ரெஸ் போட்டாலும் மங்களா தான் தெரியும். மேடம், அதெல்லாம் டல் பண்ணதுக்கு அப்புறம் தான். எடுக்கும் போது அழகா இருக்கணும்ல, நமக்கு ஒரு காப்பி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அது சரி, நீங்க மட்டும் இப்படி கோட் சூட்ல இருக்கீங்க. நான் இப்படி பழைய புடவையில இருந்தா போட்டோ எப்படி நல்லா வரும்? பாக்குறவங்களுக்கு டவுட் வராது? அட டோன்ட் வரி மேடம், ஒரு நிமிஷம் இங்க வரேன். என்ன சார் இது? தொடர்ந்து பாருங்க. மேடம், இந்த சாரியை கட்டிக்கிட்டீங்கன்னா எனக்கு மேட்சா இருப்பீங்க. ஐ மீன், நமக்கு ட்ரெஸ் மேட்சா இருக்கும்னு சொல்லுவாங்க. டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. புடவை சரி, இதுக்கு பிளவுஸ் எங்க? நீங்க போட்டிருக்கிற பிளவுஸுக்கு மேட்சா தான் நான் சாரியை வாங்கிட்டு வந்தேன். கட்டிட்டு வாங்க, மேட்ச் ஆகும். அப்போ எல்லாம் பிளான் பண்ணி தான் பண்றீங்க. அப்படிலாம் இல்ல மேடம், எல்லாரும் நம்பணும் இல்ல. அதுவும் இல்லாம கல்யாணம் போட்டோம்னா எல்லாரும் மாலையும் கழுத்துமா இருப்பாங்க. நாம அட்லீஸ்ட் ஒரு மாதிரி ரிச்சா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா ரிசப்ஷன் போட்டோன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். சரி, போய் மாத்திட்டு வாங்க. போட்டோகிராஃபர் வந்துருவா, போட்டோ எடுத்துட்டு கிளம்பலாம். இங்க மாத்துறது? ஓ சாரி, இங்க. கலக்கிட்ட ஹரி. எஸ். ரொம்ப அழகா இருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கீங்க. முதல்ல போட்டோ எடுங்க. ஆமால, போட்டோ எடுங்க. சார், இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வந்து நில்லுங்க சார். சார், இப்படி விலை நின்னா எப்படி சார்? நல்லா ஒட்டி நில்லுங்க சார். மேடம், போட்டோவுக்கு தானே, ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் பக்கத்துல வந்து நில்லுங்க. சார், கல்யாண போட்டோ மாதிரி வேணும்னு கேக்குறீங்க. இப்படி தனித்தனியா நின்னா எப்படி சார் எடுக்க முடியும்? கொஞ்சம் சேர்ந்து நில்லுங்க சார். எனக்கு என்னமோ நீங்க கல்யாணம் ஆனவங்க மாதிரி தெரியல, ஏதோ நடிக்க வந்த மாதிரி தெரியுது. மேடம், போட்டோகிராஃபருக்கு டவுட் வந்துருச்சு. கவுன்சிலர் கிட்ட சொல்லிட்டானா எல்லாம் வீணாயிடும். ப்ளீஸ் கொஞ்சம் பக்கத்துல நில்லுங்க. கொஞ்சம் பக்கத்துல வந்தீங்கன்னா போட்டோ எடுத்துட்டு போயிடலாம்.
இப்படிதான் நிக்கணும். சரி, இப்ப சிரிச்சா என்ன? ஏன் உம்முன்னு நிக்கிறீங்க? சிரிங்க. வேற ஒவ்வொன்னா கேட்டு உயிரை எடுக்கிறாங்க. என்ன சார் இது? 2 பேர் சிரிச்சாதானே அழகா இருக்கும், ஒரு லைவா இருக்கும். கொஞ்சம் சிரிங்களே சார். இவ்வளவு பண்ணிட்டிய, சிரிச்சா நல்லா இருக்கும்ல. என்ன மேடம், சிரிக்கலைன்னா விட மாட்டான் போட்டுருக்கு. கொஞ்சம் சிரிங்களே. போட்டோவை பார்க்க 20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரி இருக்கணும் சார். இப்போதான் எடுத்ததுன்னு யாரும் கண்டுபிடிக்காத மாதிரி நான் பண்ணித்தரேன். சூப்பர். இவ்வளவுதான் சார். இந்த வேலை நீங்க அன்னைக்கே பார்த்துருந்தீங்கன்னா இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. சாரி மேடம். நீங்க 2 பேரும் நல்ல இடத்துல தான் குழந்தைய தத்தெடுத்திருக்கீங்க. இருந்தாலும் ஒரு ஃபார்மாலிட்டி தான். நான் மீற முடியாது, அதனால தான் உங்களை இப்படி கஷ்டப்படுத்த வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்ல சார், நீங்க உங்க வேலையை தானே செய்றீங்க. சார், நான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சதில்ல. குழந்தைய கொண்டு சொல்லுங்க. சோ சாரி சார். சிஸ்டர், குழந்தை கொண்டு வாங்க. கொடுங்க. வா 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 வா. ரொம்ப சமத்தா இருந்தா என்னடா மேடம். செல்லம்? பால் கூட அளவே இல்ல. அப்படியா? என்ன தங்கம்? கண்ணா, ரொம்ப லக்கியான பையன். உங்களை மாதிரி அன்பா பாத்துக்கிற பேரண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க. சார், நாங்க அவனை தத்து எடுத்தோங்கிறத விட அவன் தான் எங்களை அம்மா அப்பா ஆகியிருக்கான்னு சொல்றதா சரியா இருக்கும். ஆமா சார், அப்பா அம்மான்னு சொன்னதான் ஞாபகம் வருது. இதுல நீங்க அவரோட பேரண்ட்ஸா 2 பேரும் சைன் பண்ணிடுங்க. ஆமா மேடம், குழந்தைக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க? இன்னும் பேர் வைக்கல சார். ஏன் மேடம், சீக்கிரம் பேர் வச்சிருங்க. ஒரு வயசுக்கு மேல பர்த் சர்டிபிகேட் நீங்க பேர் சேர்க்கலன்னா அதுக்கப்புறம் தாசில்தார் ஆபீஸ்ல போய் தான் சேர்க்கணும். அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆயிடும். சீக்கிரம் சேர்த்துருங்க. மேடம், நீங்களும் சைன் பண்ணிடுங்க. இங்க ஒரு கையெழுத்து போடுமா? குழந்தைய என்கிட்ட கொடுத்துட்டு பண்ணுமா? அடடே, அப்பா கிட்ட உடனே தாவிட்டானே. அப்பா பிள்ளையா இருப்பான் போல. என்னடா பாக்குறேன்? அப்போட விளையாடுறியா?